இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டை நம்மளோட மொபைல் போன்லயே எப்படி ப்ராப்பரா கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் போன்ல ட்விட்டர் ஆப் இல்லைன்னா மறக்காம பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்க கிரியேட் பண்ணி அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கிரியேட் அக்கௌண்ட்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் சேம் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸை வச்சு நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு மெயில் அட்ரஸ் இல்லை ஒரு ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க மெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை வச்சு தான் நீங்கள் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட நேமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களோட அக்கௌண்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களோட கவர்மெண்ட் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கவர்மெண்ட் ஐடியில் என்ன ப்ராப்பரான டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணி அத்தன்டிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அத்தன்டிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹியூமனா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்க அந்த ஆரோ மார்க்கு ஏற்ற மாதிரி அந்த டாயை நீங்கள் ரொட்டேட் பண்ணி 3 டைம்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைம்ஸ் இந்த அத்தன்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். நீங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தா உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுற மாதிரியே யூசர் நேம் நம்ம இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யூசர் நேம் உங்களுக்கு யூனிக்காக இருக்க மாதிரி நீங்கள் யூசர் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் ட்விட்டரில் நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம அக்கௌண்ட்டை ப்ராப்பராக செட்டப் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களே சஜஸ்டட் ஃபாலோவர்ஸை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட லாங்குவேஜை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அண்ட் எப்படி ட்வீட் பண்ணுறது அப்படின்றதையும் அவங்க இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் செட்டப்பாக இருக்கும். அண்ட் ட்விட்டரில் நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்க்கணுமோ நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இந்த கேட்டகரிஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இந்த கேட்டகரிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேட்டகரிஸ் சம்மந்தப்பட்ட ட்வீட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை ட்விட்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நிறைய பிரபலங்களோட ஒரிஜினல் ஐடி இந்த ட்விட்டரில் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த சோஷியல் மீடியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஐடிஸ் இருக்காது. ஏன்னா அவங்களோட மெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை வச்சு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு அக்கௌண்ட் அவங்க கிரியேட் பண்ணோன்னா அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட கவர் ஃபோட்டோ அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போவுமே டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுக்கும்போது ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.